அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். தர்ம சிந்தனையுடன் செயல்படக்கூடிய மேசராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். சில மேசராசி அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். சில அன்பர்கள் புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தங்களது புகழ் பெருகும். தாங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். சில மேசராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். பணத்தினால் பகைமை அதிகரிக்கும். சில அன்பர்களது உடல்நலம் பாதிப்படைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள். புது நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை முதல் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். மீன்பலி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். இந்நேரமும் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். சமுதாயத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது சொல்லிற்கு தற்பொழுது நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. இல்லையெனில் அவர்கள் மூலமாக பண விரயம் அல்லது அவப்பெயர் ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலையும் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்வது நல்லது. ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாய் வழி சொத்து கிடைக்கும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் இருக்கும். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்கள் நோயும் கவலையும் உண்டாகும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படும். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை முதல் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு இருந்த நோய்கள் படிப்படியாக குறையும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும்.
பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு பலத்தை அளிக்கும். தங்களது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் அக்கறை செலுத்தக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். தங்களுக்கு எதிர்பாராத வகையில் பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு இழந்த பொருள்களும் திரும்ப கிடைக்க பெறுவீர்கள். திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சண்டை போடாமல் இருப்பது நல்லது. சில மிதுன ராசி அன்பர்களுக்கு எதிலும் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படும். தங்களுக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு எதிலும் துணிவு ஏற்படாது. யாரையும் நம்ப முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிவகைகள் கிடைக்கும். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை முதல் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். வாழ்க்கையை நன்கு அனுபவிக்க பிறந்த கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தங்களுக்கு இருந்த கவலைகள் நீங்கும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. சில கடகராசி என்பவர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். தெய்வ வழிபாடு கூடும். தெய்வ வழிபாட்டின் மூலம் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கடகராசி அன்பர்கள் வேலையின் காரணமாக ஊராக அலைந்து திரிய நேரிடும். குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படும். யாருக்கும் தற்சமயம் வாக்குறுதிகளையோ ஜாமீன் கையெழுத்தோ போட வேண்டாம். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை முதல் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் இருக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்க பெறுவீர்கள். ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில கடகராசி அன்பர்களுக்கு நோயும் கவலையும் உண்டாகும்.
சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். நேர்மையான சிந்தனையுடன் செயல்படக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். குடும்பம் மேன்மை அடையும். தங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இடபுலன்களில் சேர்க்கை உண்டாகும். வேலை செய்யும் இடத்திலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தங்களது பணியினை மேற்கொள்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம், புதுமனை குடி போகலாம். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில சிம்மராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். யாருக்கும் தற்சமயம் வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம். சில சிம்மராசி அன்பர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் ஏற்படும். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் வெற்றி பெறுவீர்கள். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில சிம்மராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை முதல் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு நல்ல பண வரவு உண்டாகும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிட்டும். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். பொது நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள். ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சிம்மராசி அன்பர்கள் யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக நேரிடும். தங்களுக்கு ஏதிலும் துணிவும் ஏற்படாது. ஆனால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிவகைகள் கிடைக்கும். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தாய் மற்றும் மனைவியின் மூலமாகவும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும். குடும்பம் மேன்மை அடையும். உறவினர்களிடையே நல்ல நெருக்கமான தொடர்புகள் உண்டாகும். செல்வந்தர்களின் நட்பும் ஏற்படும். தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி என்பர்கள் எந்த ஒரு காரியத்தையும் சற்று கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்வது நல்லது. தங்களது குழந்தைகள் வழியில் சற்று செலவுகள் அதிகரிக்கும். தங்களது விருப்பம் இல்லாமலேயே தீயவர்களுடைய தொடர்பும் அதனால் சில தீமைகளும் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களிடையே சண்டை போடாமல் இருப்பது நல்லது. ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களது உடல்நலம் பாதிப்படையவும் வாய்ப்புகள் உண்டு. தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில கன்னிராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை முதல் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி
ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். தங்களது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் துடிப்புடன் செயல்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசி அதிபதியான சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும். அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்கள் வேலையின் காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். சில அன்பர்களுக்கு அறிவு தீய வழிகளிலேயே செல்லும். இதனால் பணவிரயம் அல்லது அவப்பெயர் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு நல்ல பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். எந்த ஒரு வேலையை மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் மூலம் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களது உடல்நலம் பாதிப்படைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை முதல் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு இருக்கும். ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது அவப்பெயர் உண்டாகும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். கடல் கடந்து சென்றாவது தனது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். பல விதங்களிலும் தங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் உண்டாகும். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக ஏற்படும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பிறக்கும். தங்களது ஜென்ம ராசியில் புதனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்வது நல்லது. சில அன்பர்களுக்கு அவர்களது மனைவியே கூட திடீரென விரோதியாக மாறிவிட வாய்ப்புகள் உள்ளதால் எவ்வளவு இன்பமான சூழ்நிலையும் அவர்களுக்கு துன்பமானதாகவே தெரியும்.
எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு நல்ல பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். எந்த ஒரு வேலையும் நன்கு திறம்பட செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை முதல் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பண விரயம் மற்றும் பொருள் இழப்பு உண்டாகும். தொலைத்தொடர்புகளாலும் சில அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நிகழும். ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களது இன்னல்களை தீர்க்கும். அறநெறியுடன் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். புத்திர வரவும் உண்டாகும். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். தங்களது ஜென்ம ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாயும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லா வகையிலும் ஏதாவது ஒரு வகையில் இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சில அன்பர்களுக்கு பகைவர்களாலும் நோய்களாலும் இன்னல்கள் ஏற்படும். எதிலும் பொறுமை காப்பது நல்லது. ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்கள் நல்ல உதவி செய்வார்கள். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு அமையும். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை முதல் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு பண விரயம் மற்றும் பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களது உடல்நலம் பாதிப்படைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தொலைத்தொடர்புகளாலும் சில அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நிகழும். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும்.
தங்களது பணிகளிலேயே கண்ணும் கருத்துக்குமாக செயல்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். அளவற்ற பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். தங்களது குழந்தைகளாலும் இளமங்கையர்களினாலும் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களது உடல்நலம் பாதிப்படையும். பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இல்லையெனில் அவர்கள் மூலமாக பண விரயம் அல்லது அவப்பெயர் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சில மகர ராசி அன்பர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக கவலைகள் வந்து கொண்டே இருக்கும். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் தங்களுக்குள் திடீரென எதிர்பாராத அச்சம் ஏற்படும். வீண்படி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் தாங்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் உண்டாகும். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை முதல் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில மகர ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு நல்ல பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலம் நன்மைகள் நடைபெறும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு வேலையையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். சில மகர ராசி அன்பர்கள் வெளிநாடு செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். தங்களது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள அயராது பாடுபடக்கூடிய கும்பராசி அன்பர்கள் தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் தங்களது வெற்றியால் புதிய பதவியை அடைவீர்கள். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். தங்களுக்கு இருந்த கவலைகள் நீங்கும். விரோதிகளே இல்லாத சூழ்நிலைகள் உண்டாகும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் முடிந்து அவற்றிலும் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு முயற்சியிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். தங்களது ஜென்ம ராசியில் சனி பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இல்லையெனில் அவர்கள் மூலமாக பண விரயம் அல்லது அவப்பெயர் ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். சில கும்பராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்கள் வேலையின் காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண்படி தங்களை வந்து சேரும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை முதல் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள்.
நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில கும்பராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். நன்கு வாழ்க்கையை அனுபவித்து வாழக்கூடிய மீனராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் எதிரிகளை அஞ்சும்படியான வெற்றிகளை பெறுவீர்கள். மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். அரசாங்கத்தில் தங்களுக்கு ஏதேனும் வேலை இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். தங்களது ஜென்ம ராசியில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மீனராசி அன்பர்கள் தேவையில்லாத உழைப்பிற்கும் தொல்லைக்கும் ஆளாக நேரிடும். சில அன்பர்கள் ஊராக அலைந்து திரிவார்கள். மீனராசி அன்பர்கள் எந்த ஒரு செயல்களை செய்வதாக இருந்தாலும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் மேற்கொள்வது நல்லது. ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை முதல் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மீனராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். மீன் பலி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். சில மீனராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் உண்டாகும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் அமர்ந்தும், விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் அமர்ந்தும், மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்தும், கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்தும், மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்தும், கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். மகர ராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை 5:52 வரை சந்திராஷ்டமம் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாலை 5:52 முதல் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை 4:54 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை 4:54 முதல் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் 1:49 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மேசராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் 1:49 முதல் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இரவு 8:19 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜனவரி மாதம் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வருகின்றது.